Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எக்ஸாம்பிள் 8.12 வந்து பார்க்க போகிறோம். கொஷின் இந்த பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் மீடியன் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து கண்டுபிடிக்கணும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத போன எக்ஸாம்பிள்ஸ்லேயே வந்து பார்த்துருப்போம். இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம n/2 வேல்யூ டூத் டேர்மோட வேல்யூ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் n/2 டேர்மோட குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து அதான் மீடியனோட கிளாஸாக இருக்கும். அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு மீடியனோட ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. L + n/2 - m / f × c தான் ஃபார்முலா. இங்கே எல்லுங்கிறது என்னென்னா லோயர் லிமிட் ஆஃப் தி மீடியன் கிளாஸ். மீடியன் கிளாஸுங்கிறது என்னென்னா இப்போ நம்மளுக்கு 5 வேல்யூஸ் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 5 வேல்யூஸுங்கிறப்ப எனக்கு இங்கே 1 1 1 1 1 இப்படி வச்சுருக்கேன். இந்த இதில் இந்த மீடியன் அதாவது நடுவில் இருக்கிற நம்பர் எடுத்தேன்னா இங்கே 2 இது செப்பரேட் ஆகும், இங்கே எனக்கு 2 இது செப்பரேட் ஆகும். அப்படின்னா எனக்கு மிடில் இருக்கிற நம்பர் இதான் இருக்கும். இதை தான் மீடியன் கிளாஸுன்னு சொல்லுவாங்க. இந்த மீடியன் கிளாஸோட லோயர் லிமிட்டை தான் வந்து இங்கே எல்லுன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து எஃப்னு எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா மீடியன் கிளாஸோட ஃப்ரீக்வன்சியை எஃப்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து சீன்னுட்டு எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா மீடியன் கிளாஸோட வித்தை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. என்னன்னுட்டு என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா இந்த டோட்டல் ஃப்ரீக்வன்சியை தான் வந்து என்னன்னுட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது சமேஷன் ஆஃப் எஃப் இல்லைன்னா சிக்மா எஃப் வந்து கண்டுபிடிக்கணும். அதை தான் வந்து கேபிட்டல் என்னுட்டு டினோட் பண்ணுறாங்க. அடுத்தது ஸ்மால் எம்னுட்டு எதை டினோட் பண்ணுறாங்கன்னா மீடியன் கிளாஸுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரிசிடிங்னா முன்னாடின்னு அர்த்தம். அந்த முன்னாடி இருக்கிற குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இதை கொஞ்சம் விரிவாக இதில் பார்ப்போம்னா நம்ம இதில் பார்க்கலாம். சம்மில் பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ எக்ஸாம்பிள் 8.12 கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்லி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 200 ஃபேமிலிஸோட வீக்லி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபேமிலியில் வந்து எத்தனை மெம்பர்ஸ் வந்து இருக்காங்கங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வீக்லி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்க கிளாஸ் இன்டர்வல்ஸ் வந்து நான் எழுதிக்கிறேன். 0 to 1000, அப்புறம் 1000 to 2000, 2000 to 3000, அடுத்து 3000 to 4000, 4000 to 5000 நம்ம எழுதிப்போம். இப்போ இந்த ஃபேமிலிஸோட ஃப்ரீக்வன்சி வந்து நான் எழுதிடுறேன். 28, 46, 54, 42, 30. எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற டேட்டாவோட குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஈக்குவலாக தான் இருக்குது. அதனால் இதோட குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நான் 28ன்னு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த செகண்ட் டேட்டாவோட குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 28ஐயும் 46ஐயும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் எனக்கு 74 வந்து கிடைக்கும். அடுத்த தேர்ட் டேட்டாவுக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு 74ஐயும் 54ஐயும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுன்னா எனக்கு 128 வந்து கிடைக்கும். அடுத்தது 128ஓட 42 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 170 கிடைக்கும். அடுத்து 170ஓட 30 ஆட் பண்ணோம்னா 210 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இதான் நம்ம குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நான் மீடியனோட ஃபார்முலா எழுதிக்கிறேன். மீடியனோட ஃபார்முலா வந்து என்னென்னா எல் ப்ளஸ் n/2 - m / f × c எனக்கு ஃபார்முலா. இப்போ நம்ம n வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு n கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். அதாவது சமேஷன் ஆஃப் எஃப் தான் வந்து n டினோட் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 200 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன கண்டுபிடிக்கணும்னா n/2 டேர்ம் வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். n/2ங்கிறப்ப 200/2 கேன்சல் பண்ணனா எனக்கு 100. அப்படின்னா 100th டேர்ம் தான் வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம் மீடியன் ஃபார்முலா யூஸ் பண்ணி. அப்படின்னா எனக்கு இங்கே எல்லோட வேல்யூ வந்து நான் என்னென்னு பார்க்கணும். எல்லுன்னா என்னென்னா லோயர் லிமிட் ஆஃப் தி மீடியன் கிளாஸ். ஃபஸ்ட்டு மீடியன் கிளாஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். மீடியன் கிளாஸ் வந்து நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். மிடில் இருக்கிற நம்பரை தான் வந்து நம்ம இங்கே மீடியன் கிளாஸாக எடுக்க போகிறோம். இங்கே கிளாஸ் இன்டர்வலில் இந்த இதை நான் எடுத்தேன்னா இங்கே 2 கேஸ் வந்து பிரியும். அடுத்து இங்கே 2 கேஸ் வந்து பிரியுது. அப்படின்னா எனக்கு மீடியனாக இருக்க போகுது இந்த 2000 to 3000 தான் எனக்கு மீடியனாக இருக்க போகுது. இப்போ இங்கே எல்லுங்கிறது வந்து எதை டினோட் பண்ணோம்னா
இந்த மீடியம் கிளாஸோட லோயர் லிமிட்டை டினோட் பண்ணும். இந்த மீடியம் கிளாஸ் வந்து என்னென்னா 2000 to 3000 கொடுத்தேன். இதில் லோயர் லிமிட்டுன்னு பார்க்குறப்ப எனக்கு 2000 தான் லோயர் லிமிட். அப்படின்னா எனக்கு எல்லோட வேல்யூ வந்து 2000ன்ட்டு கிடச்சிருக்கு. அடுத்தது n/2 வந்து எனக்கு 100, அது ஓகே. அடுத்து m வந்து கண்டுபிடிக்கணும். m வந்து என்னென்னா இப்போ நம்ம மீடியம் கிளாஸ் எடுத்திருக்கோம் 2000 to 3000. இந்த 2000 to 3000ஓட குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து பார்க்கணும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து என்னது 128. அதுக்கு ப்ரிசீடிங்காக இருக்குது. ப்ரிசீடிங்னா இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு முன்னாடி இருக்கிற குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி என்னன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி என்னென்னா 74. அப்படின்னா எனக்கு எம்மோட வேல்யூ 74ங்கிறதையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சியோட வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். அப்படின்னா 1000 - 0 1000, 2000 - 1000 1000, 3000 - 2000 அதுவும் 1000, 4000 - 3000 அதுவும் 1000. எல்லாத்துக்குமே காமன் டிஃபரன்ஸ் வந்து எனக்கு 1000 தான் கிடைக்குது. அப்படின்னா எனக்கு சியோட வேல்யூ 1000 கிடச்சிருக்கு. அடுத்தது நம்ம எஃபோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். எஃபோட வேல்யூ வந்து என்னென்னா இந்த மீடியன் கிளாஸோட ஃப்ரீக்வன்சியை தான் இங்கே எஃப்னு டினோட் பண்ணுறாங்க. அப்படின்னா எனக்கு எஃபோட வேல்யூ 54 கிடச்சிருக்கு. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே இந்த மீடியன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எல்லுக்கு பதிலாக நான் 2000 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் n/2 வந்து எனக்கு 100 மைனஸ் எம்மோட வேல்யூ வந்து 74 டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி வந்து எனக்கு 54 இன்ட்டு காமன் டிஃபரன்ஸ் சி வந்து எனக்கு 1000. எல்லா வேல்யூஸுமே வந்து இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ 1/1 சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்படின்னா 2000 ப்ளஸ் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணனா 26 வரும் டிவைடட் பை 54 இன்ட்டு 1000 ஈக்குவல் டு இப்போ இந்த 26ஐயும் 54ஐயும் நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 2 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 2 1s are 2 3s are, அடுத்து 2 2s are 2 7s are 14 எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா 2000 ப்ளஸ் இது ரெண்டையுமே நான் டிவைட் பண்ணுறேன். எனக்கு 0.481 வந்து கிடச்சிருக்கு. இதை வந்து நான் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1000ஆல் எனக்கு மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா 2000 ப்ளஸ் 481ன்ட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இங்கே நான் 3 டிஜிட்டோட நான் நிப்பாட்டிட்டேன். இதுக்கப்புறம் 5ன்ட்டு ஒரு நம்பர் இருக்கும். அப்படின்னா எனக்கு 481.5ன்ட்டு நான் எழுதியிருக்கேன். அப்படின்னா இப்போ இந்த 2000ஓட 481.5 ஆட் பண்ணினா எனக்கு 2481.5 கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு மீடியனோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 2481.5 கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.